ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணியிலத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்தன்று நம்ம பூஜை அறையில் போட வேண்டிய கோலங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன் போடுறோம், எதனால் போடுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஸ்பெஷல்னால் நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு ஸ்பெஷலான நாள். அதே நாளன்று பௌர்ணமியும் வரும். அந்த கார்த்திகை நாள் அந்நாளில் பௌர்ணமியும் வரும். அது சிவபெருமாளுக்கு உகந்த நாள். அந்நாளில் அண்ணாமலை தீபமும் ஏற்றப்படுகின்றன. ஸோ அன்றைய நாளன்றைக்கு முருகருக்கும் உகந்த நாள், நம்ம சிவபெருமாளுக்கும் உகந்த நாள். அதனால் நம்ம சிவபெருமாள் ஃபோட்டோ பக்கத்தில் வந்து சிலை ஃபோட்டோ எதனாச்சும் வச்சுருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் உள்ள கோலம் போடணும். அந்த ஒரு ஸ்டார் உள்ள கோலம், ஒரு ஸ்டார்னால் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருந்தது தான் ஒரு ஸ்டார். ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம போடுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் இணைந்தது தான் அந்த ஸ்டாரு. ஸோ அந்த ஸ்டாரு சிவனும் பார்வதியும் இணைந்து முருகப்பெருவானை உருவாக்குனாங்க. அதனால தான் 2 ஜாயின் ஆகியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டார் கோலம் நம்ம வந்து சிவன் பக்கத்தில் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக குங்குமம், மஞ்சள், பூவு எல்லாம் போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து சின்னதாக வெள்ளியும் சரி எதனாச்சும் ஒரு அகல் விளக்கில் வந்து நெய் தீபம், பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் இட்டு அந்த இடத்துல வச்சிடணும். அதே போல் முருகர் ஃபோட்டோ இல்லை சிலை ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டார் உள்ள கோலம் போடணும். இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டார் கோலம் அன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்றது முக்கியமாக நம்ம போடணும். இந்த 6 ஸ்டார் உள்ள கோலம் ஏன் போடுறோன்னா, சிவபெருமான் நெற்றிக்கண்களில் இருந்து உருவான 6 தீப்பொறிகள் அழகான 6 குழந்தைகளை உருவாக்கியது. அந்த குழந்தையை 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது. அதனால தான் நம் தமிழ் கடவுள் முருகருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. அந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்நாளில் தான் நம்ம வந்து முருகருக்கு ஸ்பெஷலான தினமாக கொண்டாடப்படுகின்றோம். ஸோ அந்நாளில் வந்து பௌர்ணமியும் வருது, கார்த்திகை நட்சத்திரமும் வருது. அந்த நட்சத்திரம் அன்னனால தான் கார்த்திகை தீபமாக நம்ம அந்நாளைக்கு கொண்டாடுறோம். ஸோ அந்த 6 ஸ்டாரு 6 நட்சத்திர பெண்கள், அதுதான் இந்த 6 ஸ்டாரை நம்ம போடுறோம். அந்த 6 ஸ்டார் போட்டுட்டு நடுவில் வந்து எலுமிச்சப்பழம் எனிதிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம தமிழ் கடவுள் முருகருடைய வேல் இல்லாமல் இருக்காது. வெள்ளிலேயோ இல்லை சின்னதாக வந்து பித்தளையோ செம்பிலையோ இருக்கும். அதை வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு சுத்தீரி வந்து பார்த்திங்கன்னா 6 குட்டியாக வந்து விளக்கு, அகல் விளக்கில் வந்து சுத்தமான பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி இட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா ஐடியாக்காக கேண்டில் எடுத்து சுத்தீரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஒரு ஐடியாக்காக தான் நான் அது வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான நெய் ஊற்றி அங்கே 6 தீபம் விட்டு நடுவில் வந்து வேலை வச்சு நம்ம வந்து பூஜை செய்யணும். அதே போல் அந்த கேண்டல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த கேண்டலில் வந்து போடுவோம் அகல் விளக்கில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வைங்க, அவுட் சைடில் வைங்க, நம்ம பால்கனியில் வைங்க, அந்த மாதிரி வைங்க. ஆனால் பூஜை அறையில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜராக நம்ம ட்ரெடிஷ்னல் இப்படி தான் நம்ம காலகாலமாக கொண்டாடிட்டு வரோம். அப்படி தான் நம்ம கொண்டாடணும். இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு, எல்லாம் கேண்டல் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம கேண்டல்லாம் நம்ம வந்து ஊற்றி அதை நம்ம போடுறோன்னா அதை ஹாலில் வைக்கலாம், அது வந்து பால்கனியில் வைக்கலாம், அந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நடுவீடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் ஊற்றி நம்ம பூஜை செய்யணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக கோலமாக போட்டு முடிச்சிட்டோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.